அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா ஐஏஎஸ் அகாடமி ஆசிரியர் ஆறுமுகம். தினசரி 10 வினாக்கள்ங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பிலிருந்து நம்ம தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ரயில்வே எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. 8வது அட்டவணை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி தான் அந்த 8வது அட்டவணை கூறுகிறது. இப்போ அந்த 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகள் தான் இன்றைக்கி நம்ம அலுவலக மொழியாகவும் கேட்டாலுமே நீங்கள் அந்த 22 தான் நீங்கள் எழுதணும். இப்போ அந்த 22 மொழிகளுமே 8வது அட்டவணையில் ஆட் பண்ணுறதுக்கு சில சட்ட திருத்தங்களும் கூட டிஎன்பிசிலையும் மற்ற ரயில்வே எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் காணப்பட்டது அப்படின்னா 14 மொழிகள் மட்டுமே காணப்பட்டது. சரிங்களா? அப்போ 21வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71வது சட்டத்திட்டத்தின் மூலமாக கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி போன்ற 3 மொழிகளையும் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து 92வது சட்டத்திட்டத்தின் மூலமாக போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்திலி போன்ற 4 மொழிகளை சேர்த்துருக்கோம். அப்போ மொத்தமாக சேர்த்தாச்சுன்னா தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகள். இது ஒரு ஆங்கிளில் நமக்கு டெஸ்ட்டில் கேட்டாலுமே இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தற்போது செம்மொழிகள் எத்தனை மொழிகள் அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் தற்போது 11 மொழிகள் இருக்குது. அந்த 11 மொழிகள்லையுமே இந்திய அரசால் முதலாக அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழின்னு கேட்கும்போது நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மொழி தான். அப்போ தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004 தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு தெலுங்கு மற்றும் கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு ஒரியா மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்திய அரசு 2023 கூடுதலாக ஒரு 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம எக்ஸாம் பாயிண்டில் நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு எல்லாம் நல்லா பயன்படுத்துங்க. வரக்கூடிய குரூப் டிக்கு இது யூஸ் ஆகும். கடைசியாக செம்மொழி பட்டியலில் இணைக்கப்பட்ட மொழிகள் அப்படி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 7வது மொழியாக மராட்டிய மொழி, 8வது மொழியாக பாலி மொழி, 9வது மொழியாக பிராகிருத மொழி, 10வது மொழியாக அஸ்ஸாமீஸ் மொழி, 11வது மொழியாக பெங்காலி மொழியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய செம்மொழி பட்டியலில் சேர்த்துருக்கோம். ரொம்ப நன்றி.